ஒரு பெர்ஃபெக்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் காலை உணவுக்கு ரொம்ப சிறந்தது வந்து அதிக புரதச்சத்து நார்ச்சத்து உள்ள உணவு தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எந்நேரமும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் அப்படிலாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக சிறுதானியங்களில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற உணவு நம்ம உடலுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்ல தெம்பை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி கார திணை இடியாப்பம் நான் செய்கிறேங்க. இந்த மாதிரி உணவுகளில் மாவுச்சத்து ரொம்ப கம்மி, சர்க்கரையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம அனைவருமே இதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே கொடுத்து பழக்கிடலாம். நான் இந்த திணைக்கார இடியாப்பம் செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். திணையை வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. 400 கிராம் மாவுக்கு 350 ml அளவுக்கு, இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை வந்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருந்தனால நம்மளால் கைகளால் பெசற முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு குறையவும் அதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ கூட கொஞ்சம் சூடு அதிகமாக தான் இருக்குது. நான் மேலும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். ஸோ மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் புளிய ஈஸியாக வரும். அது போக சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் ஆறுனா கூட இறுகிடும். ஸோ மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் இடியாப்பம் வந்து உங்களுக்கு காயாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு மாவை வந்து எடுத்து உலக்கில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வாழை இலையில் அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழிய வருது. ஸோ சுடுதண்ணி தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சுடுதண்ணியில் மாவை போட்டு கிளறும் போது இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதாவது மாவில் சுடுதண்ணியை ஊற்றுறதை காட்டிலும் சுடுதண்ணியில் மாவை போடுறது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடியாப்பத்தையும் நீங்கள் வாழை இலையில் பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் இடியாப்பா அவிக்க போகிறேன். ஸோ என்னோடய அழகான குட்டி ஸ்டீமரில் கீழே தண்ணி நல்லா பாயில் ஆகவும் மேலே ஒரு வாழை இலையை வச்சு மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே சூப்பராக அவிஞ்சிரும். நீங்கள் வந்து லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா கைகளில் ஒட்டாது. அந்த வாழை இலையை அப்படியே எடுத்துடலாம். அடுத்தடுத்து நான் வாழை இலைகளை இதே மாதிரி வச்சு ஒரு 3 நிமிஷத்தில் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். மினிமம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதுமானதுங்க. ஸோ நம்மளுக்கு இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் வந்து தேங்காய் பால் வச்சும் சாப்பிடலாம். பட் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கார மசாலா செஞ்சு பாருங்கள். சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு நான் கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு மற்றும் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நாம் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சின்ன இஞ்சி துண்டுகள் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி பல வகையில் நம்மளுக்கு நன்மை பயக்கும். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்துக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 1 இல்லை 2 பச்சை மிளகாய் நீங்கள் நறுக்கி போட்டுட்டு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் காயத்தூள் வாசனைக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி காயத்தூள்லாம் வாய்வு தொல்லையை நீக்கிடும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்கவும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா கூட போதும் தேங்காய் பூவை. இப்போது நாம் செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தில் நான் ஒரு 2 இடியாப்பம் மட்டும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த இடியாப்பத்தோடு அப்படியே நீங்கள் அந்த வெங்காயத்தை கிளறி விடுங்க. இடியாப்பத்தை கையிலலாம் பிச்சு போட வேண்டாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அதுவே அழகாக பிஞ்சு வந்துருச்சு. கரண்டியில் நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்துட்டு இதுக்கு தேவையான மல்லித்தலைகள் மற்றும் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை சுட சுட வாழை இலையில் வச்சு தேங்காய் சட்னி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.